like a Hellcat. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிகாயு. எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப மாஸ்க் போட்டு போங்க. ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி நம்ம ஃபேமிலிக்கு ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நம்ம சேனலில் ₹1 சேவிங்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இது ₹1 சேவிங்ஸை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இவங்களும் அதை தான் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? பட் இருந்தாலும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி ஏர்னிங் அண்ட் மணி சேவிங் சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லியும் ₹1 அதிகமாக சேவ் பண்ணுறனால நம்ம கையில் லட்சக்கணக்கான பணம் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியலல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களாடையும் முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ₹1 சேவ் பண்ணணும் அப்படி முடிவு பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் காலம் ரெடி பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு டேஸையும் பக்கத்தில் அமௌண்ட்டையும் நம்ம எழுதுகிறோம். முதல் நாள் ₹1, ரெண்டாவது நாள் ₹2, மூணாவது நாள் ₹3, நாலாவது நாள் ₹4. அதே மாதிரி 365 நாளுக்கும் நம்ம எழுதி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண ஷீட்டை நம்ம சேவ் பிளேஸில் ஒட்டிக்க வேண்டியதுதான். நம்ம எந்த இடத்துல காசு சேவ் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டினக்கப்புறம் நம்ம இன்னையிலேருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல் நாள் அன்றைக்கி ₹1 எடுத்து சேவ் பண்ணியாச்சு. முதல் நாள் அன்றைக்கி நேராக நான் ₹1 நேராக டிக் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது நாள் ₹2 எடுத்து நான் இன்றைக்கி சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டாவது நாளுக்கு நேரம் நான் டிக் பண்ணிக்கிறேன். மூணாவது நாள் நான் ₹3 எடுத்து சேவ் பண்ணிக்க மூணாவது நாளுக்கு நேரம் நான் ஒரு டிக் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து 365 நாளும் நம்ம சேவ் பண்ணணும். இப்போ நான் முதல் நாள் அன்றைக்கி ₹1 தான் போடணும், ரெண்டாவது நாள் ₹2 தான் போடணும், அஞ்சாவது நாள் ₹5 தான் போடணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ நான் ஒரு அஞ்சாவது நாள் அன்றைக்கி நான் ஒரு ₹10 போடணும் அப்படின்னா நான் ₹10 போட்டுட்டு அந்த 10வது நாளுக்கு நேரம் ஒரு டிக் போட்டுக்குவேன். இதே மாதிரி நம்ம 365 நாளும் சேவ் பண்ணணும். இப்போ நம்ம ₹1 ₹2 தானே அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சேவ் பண்ணிக்கிட்டே வருவோம். இதே ஒரு 200வது நாள் 300வது நாள் வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இதே மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் டெய்லி நம்ம பர்ஸ்லேருந்து ஒரு ₹200 ₹201 தொடர்ந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க டைமில் நம்மளுக்கு இன்றைக்கி தான் சேல்ரி போடுறாங்க அப்படின்னா அந்த சேல்ரிலேருந்து இப்போ ஒரு ₹500 எடுத்தால் என்னால் இந்த மாதத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம சேவிங்ஸில் சேர்த்து வைக்கலாம். நம்ம இப்போ ஒரு ₹500 எடுத்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷீட்டில் 300வது நாளுக்கு நேரம் ஒரு டிக்கும் 200வது நாளுக்கு நேரம் ஒரு டிக்கும் நம்ம போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேவ் பண்ண வேண்டிய 2 பெரிய அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இது நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம கடைக்கு போகலாம், இப்போ துணி கடைக்கு போகலாம் சொல்லிவிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டிலே ஒரு ₹2000 பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி தான் போவோம். அந்த மாதிரி போகிறப்ப நம்ம ஒரு ₹1700 முடிச்சிட்டோம், நம்ம கையில் ஒரு ₹200 ₹300 கையில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த சேவிங்ஸில் நம்ம சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம 365 நாளும் சேவ் பண்ணி முடித்தக்கப்புறமா நம்ம கையில் ₹66,795 இருக்கும். இதே நம்ம தொடர்ந்து 2வது வருஷமும் சேவ் பண்ணோம்னா நம்ம கையில் ₹1,33,590 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்புறீங்களா? இந்த ₹1 சேவிங்ஸ் மூலயமா நம்ம கையிலும் லட்சக்கணக்கில் பணம் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுற பணத்தை நம்மளுடைய குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, இல்லை நம்ம பொண்ணு கல்யாண செலவுக்கு, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற முக்கியமான செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Like a Hellcat.